இரண்டாவதாக ரிஷப லக்னத்திற்கு பார்க்கலாம். அதற்கு முன்பு இயல்பு விதி எழுதலாம். ராகு கேது இது எல்லா லக்னத்திற்கு போகுது. ராகு கேது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2, 7, 8 இது ஓகே. அடுத்து செவ்வாய் 2, 7, 8, 12 இது பொதுவான விதி. இது எல்லா லக்னத்துக்குமே காமன். 12 லக்னத்திற்குமே 2ஆம் ஆதிபத்தியம், 7ஆம் ஆதிபத்தியம் 8, 2, 7, 8, 12 இருந்தா ஜாதகருக்கு திருமணத்தை தாமதப்படுத்தி கொடுக்கும். சோ அந்த வகையில ரிஷப லக்னக்கார் புதன் பகவான் இங்க ஆட்சி பெற்றிருக்கிறார். புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் காலதாமதம் போன. புதன் நல்லவர் தான் இருந்தாலும் அவர் காலதாமதத்தை பண்ணுவார். குரு பகவான் இங்க ஆட்சி ஓகே. குரு பகவான் இல்ல செவ்வாய். செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கிறார். இதெல்லாம் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற செவ்வாயோட குரு இருக்கிறார்னாலும் லக்ன அவயோகி காலதாமதமாக தான் வாழ்க்கை துணைவரை கொடுப்பார். காலதாமதமாகத்தான் பலன் இருக்கும். அல்லது 7ஆம் அதிபதி நீசம் கூட ஓகே. அப்ப ரிஷப லக்னக்காரருக்கு ராகு கேதுக்கள் ஒரு தடை கொடுக்கும். 2, 7, 8 இருந்தா செவ்வாய் இருந்தாலும் கொடுக்கும். அதுபோல் 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் காலதாமதமாக இருக்கும். அதுபோல் லக்ன அவயோகிக்கு 9ஆம் இடத்தில் இருந்தாலும் காலதாமதம்.